ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இது நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முஜே லக்தா ஹே கி ஏ தும்கோ பகுத் அச்சா ஹோகா. ஸோ இந்த சென்டென்ஸை தமிழில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இருக்கும்னு அதுக்கான ப்ராப்பரான தமிழ் வார்த்தை வந்து இருக்கும் என்று. நம்ம இதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது என்று வர்ற மாதிரி இருக்கும்னு. ஸோ இருக்கும் என்று என்று அப்படின்னாலே கீ வரும் அப்படின்றத பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்த சென்டென்ஸ் இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு தோணுது. இந்த ரெண்டு வாக்கியத்தை இணைக்குது. ஸோ இணைச்சி வர்றது. ஸோ இந்த மாதிரி என்று சொல்லி ரெண்டு வாக்கியங்கள் வந்தது அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிற சென்டென்ஸை ஃபஸ்ட்டில் நம்ம ஹிந்தியில் பேசும்பொழுது பேசணும். ஃபஸ்ட்டாக இருக்கிற சென்டென்ஸை செகண்டாக பேசணும். என்றுன்னு சொல்கிறதுக்கு கீ சேர்த்து பேசணும். அந்த வீடியோவிலே நம்ம இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய சென்டென்சஸ் எக்ஸாம்பிள்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே லக்தா ஹே அப்படின்றத சொல்லணும். முஜே லக்தா ஹே. கீ அப்படின்றது என்று அப்படின்றது அர்த்தம். இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்கும். இருக்கும்னு சொல்கிறோம். இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஹே சொல்லணும். இருக்கும் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ ஹோகா. ஸோ ஏ தும்கோ இது அப்படின்னா ஏ தும்கோ அப்படின்னா உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா பகுத் அச்சா ஹோகா. ஸோ நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே லக்தா ஹே கி ஏ தும்கோ பகுத் அச்சா ஹே அப்படின்றத சொல்லணும். எப்போ நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும் பொழுது. இருக்கும் அப்படின்னா அச்சா ஹோகா அப்படின்றத சொல்லணும். ஸோ எனக்கு தோணுதுன்றத ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு என்று அப்படின்னா கீ சொல்லணும். இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதுக்கு ஹிந்தியில் ஏ தும்கோ பகுத் அச்சா ஹோகா. ஏ ட்ரெஸ் அப்படின்றத கூட சொல்லலாம். ஏ பேக், ஏ ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி எந்த ஆக்சசரிஸை நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கான நேம் போட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்த தடவை வரும்போது கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு அகிலே பார் ஆத்தே சமை லாவோ. கொண்டு வா அப்படின்னா லாவோ. கொண்டு வாங்க அப்படின்னு ரெஸ்பெக்டோட சொல்கிறதுக்கு லாயியே அப்படின்றத சொல்லணும். ஸோ அகிலே பார் அப்படின்னா அடுத்த தடவை, வரும்பொழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆத்தே சமை அப்படின்றத சொல்லணும். ஸோ அடுத்த தடவை வரும்பொழுது கொண்டு வாங்க அகிலே பார் ஆத்தே சமை லாயியே, இல்லைன்னா லாவோ அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். உங்கள் வேலை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆப்கா காம் கேசா சல் ரஹா ஹே. ஸோ ஆப்கா காம் அப்படின்னா உங்களுடைய வேலை, காம் அப்படின்னா வேலை அப்படின்றது அர்த்தம். ஸோ காம் அப்படின்றதுக்கு பதிலாக நௌக்ரி அப்படின்றதும் சொல்லுவாங்க. வேலை நம்ம இப்போ தமிழில் வேலைன்னு சொல்லுவோம், பணின்னு சொல்லுவோம். ரெண்டுமே நம்ம செய்கிற வேலையை குறிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் காம் நௌக்ரி ரெண்டுமே சொல்லலாம். பட் இப்போ நௌக்ரி சொன்னீங்க அப்படின்னா சல் ரஹி ஹே அப்படின்றத கேட்கணும். காம் அப்படின்றதுனால சல் ரஹா ஹே. இது ஜெண்டரை பொறுத்து மாறும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. காம் அப்படின்றது நம்ம ரொம்ப பரவலாக யூஸ் பண்ணுறது. ஸோ ஆப்கா காம் கைசா சல் ரஹா ஹே. எப்படி அப்படின்னா கைசா, சல் ரஹா ஹே அப்படின்னா போய்கிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அவர் கிளம்பி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு உன்ஹே யஹான் சே கயி பகுத் சமை ஹோ கயா ஹே. அவர் இங்கிருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இங்கிருந்து அப்படின்னா யஹான் சே. அவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு உன்ஹே அப்படின்றத சொல்கிறோம். கயி அப்படின்னா கிளம்புனது குறிக்குது, பாஸ்ட் டென்ஸு. பகுத் சமை ஹோ கயா ஹே அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அப்படின்றது. பகுத் சமை அப்படின்னா ரொம்ப நேரம், ஆகிடுச்சு அப்படின்னா ஹோ கயா. எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. ஸோ வாங்கிறதுக்கு நமக்கு கரிதோ அப்படின்ற வேர்பு ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும். கொடுக்கறதுக்கு தோ அப்படின்றத சொல்லுவோம், தேதோ அந்த மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கி கொடுக்க சொல்கிறதுக்கு திலாவோ தோ அப்படின்ற வேர்போ நம்ம யூஸ் பண்ணலாம். பரவலாக பேசும்பொழுது சொல்லுவாங்க திலாவா தோ. திலாவா தோ அப்படின்னா வாங்கி கொடுங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, பேக் வாங்கி கொடுங்க, அவங்ககிட்ட காசு வாங்கி கொடுங்க, அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு திலாவா தோ அப்படின்றத சொல்லுவாங்க. முஜே ஏக் நயா ட்ரெஸ் திலாவா தோ. எனக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. இங்கே நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்ட வார்த்தை திலாவா தோ அப்படின்னா வாங்கி கொடுங்க அப்படின்றது அர்த்தம்.
அந்த பக்கம் இருக்கு பாரு. ஸோ ஏதாவது ஒரு பொருள் தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, தோ அந்த பக்கம் இருக்கு பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து உஸ் தரஃப் ஹே தேக்கோ. அந்த பக்கம் அப்படின்னா உஸ் தரஃப். இருக்கு அப்படின்னா ஹே தேக்கோ அப்படின்னா பாரு. இதுவே அந்த பக்கம் இருக்கு பாருங்க அப்படின்னு ரெஸ்பெக்டோட சொல்றதுக்கு உஸ் தரஃப் ஹே தேக்கியே அப்படின்றத சொல்லணும். தேக்கியே அப்படின்னா ரெஸ்பெக்டோட சொல்றோம் அப்படின்றத அர்த்தம். இஸ் தரஃப் அப்படின்னா இந்த பக்கம். அந்த பக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உஸ் தரஃப் அப்படின்றது நீங்கள் இங்கே வந்து புதுசாக கற்றுக்கிற வார்த்தை. தரஃப் அப்படின்றது வந்து பக்கத்தை வந்து குறிக்குது. இந்த பக்கம் நிற்காதீங்க, அங்கே போயிட்டு உட்காருங்க. இந்த பக்கம் அப்படின்னா இஸ்தரஃப் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இஸ்தர கடை மத் ரஹோ. கடை மத் ரஹோ அப்படின்னா நிற்காதீங்க. கடை ரஹோ அப்படின்னா நில்லுங்க அப்படின்றது அர்த்தம். கடை மத் ரஹோ அப்படின்னா நிற்காதீங்க. அங்கே போயிட்டு உட்காருங்க. அங்கே அப்படின்னா வஹான். போயிட்டு உட்காருங்க. ஜாக்கர் பைட்டோ. போயிட்டு உட்காருங்க. 2 வேர்பு. போகிறது ஒரு வேர்பு, உட்காருங்க அப்படின்றது ஒரு வேர்பு. 2 வேர்பு வரும்பொழுது நம்ம என்ன ரூல்ஸ் அப்ளை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வேர்பு கூட கர் இல்லைன்னா கே சேர்க்கணும். அதாவது ரூட் வேர்பு கூட. போங்க அப்படின்னா ஜாவோன்னு சொல்லுவோம். இங்கே ரூட் வேர்பு வந்து ஜா. ஸோ ஜாக்கர் பைட்டோ. உட்காருங்க அப்படின்னா பைட்டோ. வந்து உட்காருங்க அப்படின்னா ஆக்கர் பைட்டோ அப்படின்றத சொல்லணும். ஏன்னா வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆவோ அப்படின்றத சொல்லுவோம். ஆக்கர் இல்லைன்னா ஆக்கே. இங்கேயும் வந்து ஜாக்கர் இல்லைன்னா ஜாக்கே. 2த்துல கே இல்லைன்னா கர் வந்து சேர்த்து பேசலாம். எனக்கு போக விருப்பம் இல்லை, நீங்கள் கட்டாயப்படுத்துறதுனால போகிறேன். ஸோ எனக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ஜானா நஹி சகத்தா. ஸோ சகத்தா அப்படின்றத வந்து விருப்பத்தை வந்து குறிக்குது. போக விருப்பம் இல்லைன்னு நெகட்டிவாக சொல்கிறோம். ஸோ நஹி சகத்தா. இதுவே வந்து பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா நஹி சகத்தி அப்படின்றத சொல்லுவீங்க. ஜானா அப்படின்னா போக. வர விருப்பம் இல்லை அப்படின்னா ஆனா நஹி சகத்தா அப்படின்றத சொல்லுவீங்க. நீங்கள் கட்டாயப்படுத்துறதுனால போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ நான் போகிறேன். மே ஜா ரஹா ஹூன் கியோங்கி ஏனென்றால் அப்படின்றதுக்கு நான் போகிறேன் ஏன்னா நீங்கள் கட்டாயப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை அப்படியே நம்ம லிட்ரலாக கட்டாயப்படுத்துறதுனால போகிறோம் அப்படின்றதையும் சொல்லலாம். பட் இந்த மாதிரி நான் போகிறேன் ஏன்னா நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்றதும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். மே ஜா ரஹா ஹூம் கியோங்கி ஏனென்றால் அப்படின்னா கியோங்கி. தும்னே முஜே ஜபர்தஸ்தி கியா ஹே. ஸோ இங்கே வந்து ஜபர்தஸ்தி அப்படின்றது வந்து நீங்கள் புதுசாக கற்றுக்கிற வார்த்தை. ஜபர்தஸ்தி அப்படின்றது வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது, கட்டாயப்படுத்துறத வந்து சொல்கிறது தான் ஜபர்தஸ்தி. கியா ஹே அப்படின்னா கட்டாயப்படுத்தினதுனால, அதாவது ஆல்ரெடி கட்டாயப்படுத்திட்டீங்க. ஸோ கட்டாயப்படுத்துறதுனால நான் போகிறேன். ஸோ நான் இப்போ போகிறேன் அப்படின்றப்ப வந்து மே ஜா ரஹா ஹூன் அப்படின்றத தான் சொல்லுவீங்க. அதாவது போய்கிட்டு இருக்கேன், போகிறேன் அப்படின்றதுக்கு. மே ஜா ரஹா ஹூன் கியோங்கி தும்னே முஜே ஜபர்தஸ்தி கியா ஹே. தும்னே அப்படின்றது வந்து நீங்கள், என்னை அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே. ஜபர்தஸ்தி கியா ஹே அப்படின்னா கட்டாயப்படுத்தியதால் நான் போகிறேன். அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் இன்னைக்கு ஆஃபீஸ் வரமாட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு உன்கி தபீயத் தீக் நஹி ஹே. ஸோ இஸ்லியே ஓ ஆஃபீஸ் நஹி ஆயேகா. அவர் இன்று அலுவலகம் வரமாட்டார். அதனால் அப்படின்னா இஸ்லியே. அவர் அப்படின்றதுக்கு ஓ. ஆச் அப்படின்னா இன்று. ஆஃபீஸ் வரமாட்டார் அப்படின்னா ஆஃபீஸ் நஹி ஆயேகா. இதுவே வந்து ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறீங்க, அவள் ஆஃபீஸ் வரமாட்டாள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஃபீஸ் நஹி ஆயேகி வரும். ஸோ ஓ அப்படின்றது வந்து அது ஆக்சுவலாக ரிட்டன் ஹிந்தியில் வந்து வஹ அப்படின்றது வரும். ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, 3வது நபரை பற்றி பேசும்பொழுது. பட் பேசும்பொழுது ஓ சவுண்டில் பேசுவாங்க. அதனால தான் நான் இங்கே ஓ அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஓ ஆச் ஆஃபீஸ் நஹி ஆயேகா அப்படின்னா ஓ அப்படின்றது வந்து அவரை குறிக்குது அப்படின்றது அர்த்தம். ஆயேகி அப்படின்னு வந்ததுன்னா பெண்ணை குறிக்குது அப்படின்றது அர்த்தம். நம்மளோட ஃபியூச்சர் டென்ஸ் வீடியோ பார்த்தீங்கனாலே இது நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உன்கி அப்படின்னா அவருடைய அப்படின்றது அர்த்தம். உஸ்கி அப்படின்றதும் சொல்லலாம். அவனுடைய, அவளுடைய அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ரெஸ்பெக்டோட ஒருத்தவங்களை பற்றி பேசும்பொழுது உன்கி அப்படின்றத சொல்லுவோம். ப்ளூரல் ஃபார்மில் சொல்லும் பொழுதும் அவர்களுக்குன்னு ஒரு 2 பேரை 3 பேரை சேர்த்து சொல்லும் பொழுதும் நம்ம உன்கி அப்படின்றத சொல்லலாம். தபியத் அப்படின்னா வந்து உடல்நிலை அப்படின்றது அர்த்தம். சேஹத் அப்படின்னு சொல்லலாம். தபியத் இல்லைன்னா சேஹத், ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணலாம். தீக் நஹிஹே அப்படின்னா சரியில்லை அப்படின்றது அர்த்தம். அதனால் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்லியே ஓ ஆச் ஆஃபீஸ் நஹி ஆயேஹா. நெக்ஸ்ட் பாருங்க, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோ. ஸோ நம்ம கோவமாக சண்டை போடும் பொழுது சொல்லுவோம்ல, மரியாதையாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு சமான்தோ அவுர் சமான் பாவோ. சமான்தோ அப்படின்னா மரியாதை கொடுக்கறது. மரியாதை கொடுத்தினா உனக்கு மரியாதை கிடைக்கும், அதாவது மரியாதை வாங்கிக்கோ. அதாவது இந்த 2 சென்டென்ஸ் இணைக்கிறதுக்காக வர்றது தான் அவுர். சமான் பாவோ அப்படின்னா மரியாதை வாங்கிக்கோ அப்படின்றது அர்த்தம்.
அவன் வேணும்னே வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ ஜான் பூச்கர் நஹி ஆயா. அவன் அப்படின்னா நம்ம ஓ அப்படின்றத வந்து பார்த்தோம். அவன் அவள் ரெண்டுத்துக்குமே ஜான் பூச்கர் அப்படின்றது வந்து வேண்டும் என்றே அப்படின்றது அர்த்தம். ஜான் பூச்கர் நஹி ஆயா, வரவில்லை அப்படின்னா நஹி ஆயா. இது வந்து பாஸ்ட் டென்ஸ், வரவில்லை, ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம். வந்துட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு ஆயா அப்படின்றத சொல்லுவோம். நஹி ஆயானா வரவில்லை அப்படின்றது அர்த்தம். இதுவே வந்து அவள் அப்படின்றத இங்கே சொல்கிறீங்க அப்படின்னா ஆயி வரும். அதை பொறுத்து தான் அந்த ஓ அப்படின்றது அவனா அவளா அப்படின்றத குறிக்கும். நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் சாவியை எங்கேயோ வச்சுட்டேன், இப்போ எங்கேயும் இல்லை. அதை தேடி பார்த்துட்டு நம்ம இப்போ எங்கேயுமே இல்லை, எங்கேயோ வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. மெயின்னே சாபி கஹின் ரக்தியா, சாவியை எங்கோ வச்சுட்டேன். மெயின்னே எதை வச்சுட்டேன், யாரை வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ அதாவது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னால எதை யாரைன்னு கொஷின் ரைஸ் பண்ணும்பொழுது நமக்கு பதில் கிடைச்சது அப்படின்னா மெயின் நான்னு சொல்கிறதுக்கு மேக்கு பதிலாக மெயின்னேன்னு போடுவோம். மெயின்னே. சாவி நம்ம ஹிந்தியில் வந்து சாபி அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் சாவின்னு சொல்லுவோம். எங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கஹின், வச்சுட்டேன் அப்படின்னா ரக்தியா. ரக்கோ அப்படின்னா வை, வச்சுட்டேன் அப்படின்னா ரக்தியா. இப்போ எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அப் கஹின் நஹி ஹே. ஸோ அப் அப்படின்னா இப்பொழுது, கஹின் அப்படின்னா எங்கேயும் அப்படின்றது அர்த்தம், இல்லை அப்படின்னா நஹி ஹே. ஸோ நெகட்டிவாக சொல்கிறதுனால கஹின் நஹி ஹே அப்படின்றத சொல்லணும். மெயின்னே சாபி கஹின் ரக்தியா அப் கஹின் நஹி ஹே. எங்கேயோ வச்சுட்டேன், இப்போ எங்கேயும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.